வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இவனுங்க இன்னுமே திறந்தல. இந்த திமுக அதே மாதிரி திமுகவுடைய கொத்தடிமைகள் அல்லக்கைகள் இதுவரையிலும் திருந்தல. ஸோ உங்க எல்லாரும் நல்லா தெரியும், தளபதி அவர்களுக்கு 108 தொகுதிகள், அதில் ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணிடுவார். 107 தொகுதிகள், இன்னும் அதிகபட்சமாக ஒரு 11 தொகுதிகள் ஆதரவு இருந்தால் தான் முதலமைச்சர், அதாவது ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அது நாளைக்கே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று விடுவார். அடுத்த பிறகு இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஸோ அதுக்கு பல்வேறு மாற்று கட்சியிடம் இருந்து அதுக்கான ஆதரவை கேட்டு வருகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸ் முதல் கட்சியாக தன்னுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவு இன்றைக்கு காலையில் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் தாவேகா கூட்டணியோடு இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் மறுபடியும் இந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் இப்படிதான், காங்கிரஸ் அழியணும். அதில் ஒருத்தன் போட்டிருக்கிறான், இனி எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு. பாருங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனம், காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது, அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் முதுகில குதிச்சா அல்லது திமுக காங்கிரஸ் முதுகில குதிச்சா இந்த தாவேகாவுக்கு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத ஆதரவு கொடுத்ததுடைய நிலைப்பாடு சரியா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவாக பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் திமுகவுடைய கொத்தடிமைகளா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி திமுக ஒரு தனி கட்சியோ, திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த தனி கட்சிக்கு கூட்டணி சம்பந்தமாக தேர்தல் சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதோ, அதே மாதிரி காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு கட்சி அது தனி கட்சி, அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது யாரோடு கூட்டணி போகணும், யார் கூட சேரணும், எப்படி தேர்தலை சந்திக்கணும், தேர்தலுக்கு பிறகு யார் கூட நின்று என்ன முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற தனி உரிமை அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? இப்ப திமுக கூட்டணியில சேர்ந்ததுனாலேயே திமுகவினுடைய அடிமையாக மாறுவதற்கு எல்லா கட்சியுமே இருக்க முடியாது இல்லையா? புரியுதா? இப்போ உதாரணமா இன்னைக்கு 107 சீட்டு திமுகவும் பெற்றிருக்கிறது, 107 சீட்டு தாவேகாவும் பெற்றிருக்கிறது. இப்போ ஒரு 5 சீட்டு ஆதரவு வேணும். இப்போ ஒரு 5 சீட்டு திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவு அளிக்காமல் நேர தாவேகாவுக்கு போய் மாத்தி ஓட்டு போட்டா அது துரோகம். ஆனா இப்ப திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 57 இடங்களை தான் பெற்றிருக்கு திமுக கூட்டணி. இப்போ இந்த 5 காங்கிரஸை சேர்ந்த 5 பேர், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி விசிகால வெற்றி பெற்ற 2 பேர், இவர்களால் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் திமுக ஆளுங்கட்சியாக போறதில்லை. 57 எம்எல்ஏக்களோடு அவங்க எதிர்கட்சியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எதிர்கட்சி ஆயிடலாம். ஆனா ஆளுங்கட்சியாக ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏக்களை வேஸ்ட் பண்ணணும்? அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகையாளரும் கிடையாது. சொன்னது யாரு? கருணாநிதி. புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ பிஜேபி கூட போய் காங்கிரஸ் கூட்டணி வைக்கல, அல்லது அதிமுக எதிரணியில நின்று அதிமுக கூட கூட்டணி வைக்கல. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவோடு கூட்டணி போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல காங்கிரஸ்ல பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள், தன்னுடைய தொண்டர்கள் இருந்தார்கள். செல்வ பெருந்தகை மாதிரி ஒரு சில பேருடைய அந்த கட்டாயத்தின் பேர்ல தான் தாவேகாவுடனான கூட்டணி ஏற்படாமல் சாத்தியப்படல. ஒருவேளை அப்படி சாத்தியப்பட்டிருந்துச்சு சொன்னா இன்னைக்கு காங்கிரஸுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா துணை முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துடைய தொண்டர்களுக்கும் தாவேகாவோடு போகணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சு. ஆனா அது செயல்படுத்தப்படவில்லை. அதை தலைவர்கள் தட்டி கழித்த காரணத்தினாலதான் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் பல பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறான், விசிகா கட்சியினுடைய தொண்டர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரும் கூட்டம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதான். வெறும் நீங்க சின்ன பசங்க, காலேஜ் பசங்க மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கல. வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுக்கு, விசிகாவுக்கெல்லாம் வாக்களித்தவர்கள் வாக்களித்து தான் தாவேகா இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது. 34% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அனைத்து தரப்பு சார்ந்தவர்களும் வாக்களித்து தான் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா மக்களுடைய முடிவு 134 பேர், 35 பேர் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கிறான். அப்ப அந்த மக்களுடைய முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசியல் கட்சிகளுடைய கடமை.
இன்னைக்கு 5 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா அதுல குறிப்பாக 3 தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 தொகுதியில 2 தொகுதியில வெறும் 2000க்கும் குறைவான, குளச்சல் தொகுதியில 2500, அதே மாதிரி கிள்ளியூர் தொகுதியில 1700 சம்திங், அவ்வளவும் தான். இப்படி ஒரு சின்ன சொற்ப தொகையில எண்ணிக்கையில தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. அப்ப சரியாக மக்கள் இந்த தொகுதியில தாவேக்காவை ஆதரித்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன விஷயம்? மக்கள் பெரும்பாலும் விஜய் அவர்களுடைய அரசியலை, விஜயினுடைய வருகையை, விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றிருக்கிறார்கள். அப்ப அதற்கு மதிப்பளித்து தான் காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னா இந்த வாய்ப்பை கொடுக்குது. இன்னொன்னு, இப்ப ஆதரவு அளிக்கலன்னா என்ன ஆகும் நான் கேட்கிறேன். ஆதரவு காங்கிரஸ் அளிக்கல அல்லது விசிகா இந்த மாதிரியான கட்சிகள் ஆதரவு அளிக்கலன்னா என்ன ஆகும்? அதிமுக ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பாத்தீங்களா, பாஜக கூட்டணி போயிட்டாரு, இதுக்கு பின்னாடி அமித்ஷா இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக கூட கூட்டணி போவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக பக்கம் தலை வச்சு படுக்கல. இப்போ கூட அவர் நினைச்சிருந்தா அதிமுக கூட்டணியோடு சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு நிலையான ஒரு ஆட்சியை கொண்டு போக முடியும். ஆனா அதற்கு அவர் தயார்பட்டது மாதிரி தெரியல. அப்படியும் கம்யூனிஸ்டுகளை, விசிகாவா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி மதச்சார்பற்ற கொள்கை கொண்டிருக்கக்கூடிய, சமூக நீதி கொள்கை கொண்டிருக்கக்கூடியவர்களோடு இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய விருப்பம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது. இப்ப என்ன செய்யணும்டா? இப்ப என்ன செய்யணும்? காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள, தாவேக்கா கூட்டணிக்குள்ள வராம திமுகவுக்கு வீட்டுல அறிவாலயத்துல கக்கூஸ் கழுவிட்டு இருக்கணுமா? நான் கேட்கிறேன். இதற்கு முன்பாக திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு. முதுகலை குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் மதிச்சிங்களா? இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னாடி கொண்டாடி தீர்க்கிறார்கள். என்ன தெரியுமா? எங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னு. கூட்டணி அப்படிங்கிற பேர்ல கட்சி கொஞ்சம் கொஞ்சமா சோழி முடிச்சிட்டு இருந்ததா தொண்டர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை மாநகராட்சி இருக்கிறது? மாநகராட்சியினுடைய மேயர் எத்தனை பேர் காங்கிரஸ்காரன்? துணை மேயர் எத்தனை பேர் காங்கிரஸ்காரன்? எத்தனை நகராட்சிகள் இருக்கிறது? நகராட்சியில எத்தனை பேருக்கு காங்கிரஸ், திமுக கூட்டணி அடிப்படையில் போட்டி போட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு நகராட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு கொடுச்சு. நகராட்சி தலைவர்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துட்டு இந்த பக்கம் திமுகவை சேர்ந்தவர்களை சுயேட்சையாக போட்டியிட வைத்து அவர்களை வெற்றி பெற செய்து காங்கிரஸுக்கு ஒதுக்குற இடத்துலையும் திமுக வெற்றி பெற்றுச்ச. அப்ப அன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடங்கள் எல்லாம் உடனடியாக திமுகவை சார்ந்தவர்கள் யார் யாரோ வெற்றி பெற்றிருக்கிறார்கள், என்னை மீறி நீங்க செஞ்சிருக்கீங்க, உடனடியாக நீங்கள் வெற்ற பொறுப்பை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி 4 வருஷம் ஆகுது. இதுவரையிலும் யாருமே ராஜினாமா செய்யல. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்ப துரோகத்தை பத்தி யார் பேசுறது? 2014 உங்க கூடவே கூட்டணியில் இருந்த கட்சி கடைசி நேரத்துல காங்கிரஸை கூட வச்சிருந்தா ஓட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட அவர்களை கூட்டணியில் இருந்து தள்ளி விட்டு கழுத்துறதீங்களே. இது என்ன அடிப்படை? இதுக்கு பேர் என்ன? துரோகம் கிடையாதா? இப்போ அரசியல் களத்தில் இப்போ உங்களுக்கும் 10 சீட்டு ஆதரவு வேணும், விஜய்க்கும் 10 சீட்டு ஆதரவு வேணும். இதுல விஜய் அவர்கள் நாடி வந்துட்டாங்கன்னா அங்க நீங்க சொல்லலாம் துரோகம். அது துரோகம். இப்போ உங்களுக்கு பிரயோஜனமே இல்லையே. இதுல தமுமுக நம்முடைய முன்னாள் சகாக்கள், மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அது காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி. அவர்கள் தனி சின்னத்துல போட்டிட்டு இருந்தா, மனிதநேய மக்கள் கட்சி ஒருவேளை தனி சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு ஆளா அவர்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருப்பார்கள். அதான் உண்மை. திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டதுனால வெளியே வர முடியல, ஒன்னும் சொல்ல முடியல. அப்படி இருந்து இவர்கள் காங்கிரஸ் கூட்டணி வச்சதை அல்லது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததை தவறுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இதே 2011 அதிமுகவோட கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி சட்டமன்றம் போய் அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு அதிமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜவாஹர்லால் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு வாக்களித்தார்களே. அப்ப அது துரோகம் கிடையாதா? அந்த துரோகம் கிடையாதா? அதே மாதிரி தானே இது வருது. அத்தனைக்கும் 2011 2G ஸ்பெக்ட்ரம் மூலல் உச்சத்துல இருந்த நேரம், கனிமொழி அவர்கள் குற்றவாளியாகவே கருதப்பட்ட சமயம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவளித்தீர்களே இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்தார்களே. அப்ப என்ன சொல்றது அதை பத்தி? இப்போ ஒரே ஒரு விஷயம் ஆப்ஷன் தான் இருக்கு. விஜய் எந்த இடத்துலயுமே பாஜகவோடு போவேன் அப்படின்னு சொல்ல தொடர்ந்து தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பவும் பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி போட்டியிடவில்லை என்று சொன்னால் திமுக மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை ஒட்டுமொத்தமாக பாஜக அதிமுக கூட்டணி அறுவடை செய்திருக்கும். இன்னைக்கு இந்த சூழல்ல கூட 47 தொகுதியில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் சொன்னா அவர்களை சாதாரணமாக நம்ம எண்ணிவிட முடியாது. 47 தொகுதி இந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய விஜய் அலை அடித்ததுக்கு பிறகும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறான்னு சொன்னா, விஜய்ன்னு சொல்லக்கூடிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா திமுக இன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி இங்க உருவாக்கி அவர்கள் ஆட்சி அமைத்திருப்பார்கள். குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும். எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய தீங்கை தாவேக்கா தடுத்திருக்கிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பாஜகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல 2014 திமுக அல்லது மற்றவர்களுடைய ஆதரவு இல்லாமல் பாஜக, தேமுதிக, அதே மாதிரி மதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க 2014 வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பாராளுமன்ற தொகுதியை வென்றெடுத்தார்கள் பாஜக. அப்படி பெரும்பாலும் இருந்தவர்கள் போன சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது. ஆனா அப்படி வலுவாக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த இடத்துல அவர்கள் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு பாஜகவை நாங்கள் மறைமுகமாக அவர்களை நேரடியாக நாங்கள் பேசணுமோ இல்லையோ, ஆனா களத்துல அவர்களை எதிர்கொண்டு அவர்களை தோற்கடித்திருக்கிறோம், மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திருக்கோம், அவர்களுடைய வெற்றியை தடுத்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் போதாது, பெருசா பீத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் திருமாவளவன் பேட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார். தமிழக மக்கள் திருமாவளவன் நாங்கள் வலியுறுத்திய கூட்டணி ஆட்சிக்கே வந்து சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்புறம் கூட்டணி ஆட்சிக்கே சம்மதம் தெரிவித்திருந்தார்கள்னா திமுகவை தானே வெற்றி பெற்றிருக்கணும், தாவேக்காவுக்கு ஏன் வெற்றி பெற வைத்தார்கள்? அப்போ மக்கள் தாவேக்காவை வெற்றி பெறணும், தாவேக்கா முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. உங்ககிட்ட 2 சீட் இருக்கு, அதை சும்மா நீங்க வெறுமனே நாங்கள் கொள்கை கூட்டணி, நாங்கள் கோட்பாடு இப்படின்னு சொல்லிக்கிட்டு வேஸ்ட் பண்ண போறாங்களா, அல்லது அதை தாவேக்காவோடு இணைந்து கூட்டணி அப்படிங்கிற பேர்ல கூட்டணி அமைத்து வரக்கூடிய ஆட்சியில பங்கு பெற்று ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு? இப்போ விஜய் அவர்கள் புதுசு, விஜய் அவர்கள் அமைக்கக்கூடிய அமைச்சரவையில இடம்பெறக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் புதிதாக தான் இருப்பார்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏற்கனவே இந்த சமூக களத்திலையும் அரசியல் களத்திலையும் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சிக்கு உடன்பட்டு அந்த ஆட்சியோடு இணைந்து செயல்படுறது தான் சிறப்பாக இருக்கும். உண்மையிலே நல்ல அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி அதைத்தானே செய்வாங்க. நீங்க அதை செய்யாம நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இன்னைக்கு திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, தாவேக்கா எப்படி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிற பாருங்க. ஒருவேளை இவர்கள் அதிமுக கூட போயிட்டாங்கன்னா அதிமுக செய்யக்கூடிய தவறுகளையும் இவர்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கலாம். பிஜேபி இவர்களுக்கு பின்னால் வந்து இயங்கி பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ கீழே இருந்து மாநிலத்துல நாமளும் ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னு சொன்னா ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இது எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும்? 2016 எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை கலைக்கணும் சொல்லி முயற்சி செய்து 2021 வரையிலும் அதை ட்ரை பண்ணாங்க, நடக்கல. மாறா என்னாச்சு? தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடைய வழியாக வந்துச்சு. இவர்களுக்கு கீழே இருந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல போய் அதிமுக பாஜகவோட ஐக்கியமாயிட்டார். இப்போ அதே தான் நிலைமை தான் கொண்டு வர பார்க்கறாங்க. எப்படியாவது விஜய்க்கு டென்ஷன் கொடுத்துட்டோம்னா, விஜய்க்கு நெருக்கடியை கொடுத்துட்டோம்னா விஜய் ஒருவேளை பாஜகவோட இணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நடக்கவே நடக்காது. கடைசி வரையிலும் கொள்கை எதிரின்னு சொன்னா கொள்கை எதிரி தான், திமுக மாதிரி கிடையாது. இப்ப இன்னும் சொல்றாங்க, ஐயோ இவர்கள் பயங்கரமா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட போயிட்டாங்க, திமுகவால தான் வெற்றி பெற்றார்கள். எப்படி காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு திமுக வாக்களித்தார்களோ உழைத்தார்களோ, அதே மாதிரி திமுக 57 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் தானே வாக்களித்திருக்கிறது. அதை யோசிக்கவே மாட்டாங்களா இவங்க? அப்புறம் உங்களால் தான் அவர்கள் வாக்களித்தார்கள்னா நீங்க ஏன் கஷ்டப்பட்டவங்களை ஜெயிக்க வைக்க போறீங்க? நீங்க அவங்க கூட்டணியிலே சேர்க்காம இருந்திருக்கலாமே. 25 சீட்ல இருந்து 29 சீட் ஏன் கொடுத்து அவர்களை கூட்டணிக்குள் தக்க வைத்தீர்கள்? அப்ப மாறி மாறி பரஸ்பரம் ஒரு உதவிதான். இவர்களுடைய தொண்டர்கள் இவர்களுக்கு பணி செய்வார்கள், இந்த தொண்டர்கள் இவர்களுக்காக பணி செய்வார்கள். எப்படி பரஸ்பரமான உதவிதான். அது தேர்தல் நேர கூட்டணி தானே. அது கொள்கை கூட்டணியாக இருந்தாலும் தேர்தல் நேரத்துல தானே. தேர்தல் முடிஞ்சாச்சு, இன்னைக்கு ஒரு 10 சீட்டு 11 சீட்டு ஒரு 25-30 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுத்தா கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு 11 சீட்டு அது நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, அதிமுக இருக்குது. சரி, அவர்கள் நம்ம ஏன் நமக்கு 5 எம்எல்ஏக்களை நம்ம வீண் செய்யணும்? தேர்தல் நடத்தின அடுத்த 4 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம திமுக தாவேக்கா அவர்கள் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம ஆதரவு அளிப்போம், ஒரு சிறப்பான ஆட்சியை செய்வோம், ஆட்சி நல்லா இல்லைன்னா சரி பின்னாடி பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லி ஒரு நடுநிலையான முடிவு எடுக்கிறதுல எந்த வகையில தப்பு? இப்போ திமுக கூட்டணியில இருந்தாங்கன்னு சொன்னா திமுகவுக்கு பரம்பரையா காங்கிரஸ் கட்சியை பட்டா போட்டு கொடுக்கணுமா? 1967 ஆட்சியில் இருந்த கட்சி இன்னைக்கு பாருங்க வெறும் 5 தொகுதி. ஆனா காங்கிரஸ்காரர்களுக்கு இது வேணும்ப்பா, இது வேணும். காங்கிரஸ் கட்சி இது இன்னைக்கு பெருசா பேசுவாங்க. எங்களுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியுமா, விஜய்க்கு அரசியல் அறிவு இருக்கிறதா, விஜய் களத்தை பார்த்தாரா, விஜய்க்கு களத்துல இருக்கிறதா என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு மீட்டிங்லையும் தளபதி விஜய் அவர்கள் கள நிலவரம் என்னங்கிறத சொல்லி அடிச்சார். நாங்கள் களத்துல இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். அவங்க கெஸ்ஸே பண்ணல. என்கிட்ட ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகி பேசுறாங்க, நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. அந்த கட்சி களத்துல நிற்கக்கூடிய கட்சி தான். அந்த கட்சி களத்துல நிற்கக்கூடிய கட்சி தான். நீங்க எதிர்பார்க்கலன்னா அப்புறம் நீங்க என்ன அடிப்படையில களத்துல நின்னீங்க? மக்களுடைய மனநிலை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன மக்கள் கூட நீங்க அரசியல் செய்றீங்க?
தாவேக்கா அதை புரிந்து கொண்டது. அதனாலதான் நான் எல்லாம் அவ்வளவு கான்பிடண்டா ஏன் பேசினேன். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு கருத்து கணிப்பு நீங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் கான்பிடண்டா வந்து நின்று தாவேக்கா ஆட்சி அமைக்கும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்குன்னு சொல்லி ஏன் கான்பிடண்டா சொன்னேன். களத்துல நின்று சந்திக்கிறேன், மக்களை பாக்குறேன், மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பாக்குறோம், மக்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். இதை பார்த்துதான் நாங்க முடிவெடுக்கிறோம். யாருமே கண்மூடித்தனமாக பேசல. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியல் அறிவாளிகள், விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவர்களாம் என்ன களத்துல இருக்குது, மக்கள் மனநிலை என்னன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுகவுக்கு லோக்கல் உளவுத்துறை ரிப்போர்ட்டே போயிடுச்சு. ஆனா அதை மறைத்து தான் திமுக என்ன பண்ணுச்சு, கூட்டணி கட்சிகள் எப்படியாவது கொஞ்சம் கூட்டணி கட்சிகளை இது சேர்த்து இது பண்ணிடணும், இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் இன்னும் அங்க போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு இன்னும் பெரிய பலவீனம் ஆயிரும் சொல்லி முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் இவர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த கம்யூனிஸ்டுகள் 6 தொகுதியில போட்டுட்டு 4 தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி விசிகா தோல்வி அடைந்திருக்கிறது. ஒருவேளை கொஞ்சம் முதிர்ச்சியா இன்னைக்கு வந்து கூட்டணி கொடுக்குறோம். இப்போ வந்து பிஜேபி பி டீம் இல்ல, விஜய் பின்னாடி அமித்ஷா இல்ல. தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா இருந்தாரு, பிஜேபி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவை கொஞ்சம் தங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி முன்னாடி எடுத்திருந்தா எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கும். இந்த கட்சிகள் தப்பிச்சிருக்குமே. 200 தொகுதிக்கு மேல சாதாரணமா நின்று ஜெயிச்சிருப்போம். ஆனா காங்கிரஸ் அதை செய்யல. சரி, இப்ப கூட அவர்கள் வந்து தங்களுடைய தவறை உணர்ந்து விட்டார்கள். மக்கள் முடிவெடுத்தாச்சு, விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறணும்னு. அப்ப அதோடு இணைந்து நிற்பது தானே சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில காங்கிரஸ் முடிவெடுத்திருக்கிறது. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? துரோகம் இழைத்து விட்டார்கள், முதுகில் குத்தி விட்டார்கள். எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நேரத்துல திமுக காரன் செய்யாத முதுகில குத்துறதா? நான் இப்ப சொல்லட்டுமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் தொகுதியில இந்த காங்கிரஸுக்கு முதுகுல குத்துனது திமுக காரன். ஆளியாருன்னு நான் சொல்லட்டா, ஆளியாருன்னு நான் பேசட்டா? துரோகத்தை பத்தி திமுக பேசக்கூடாது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற கூடாதுன்னு சொல்லி பல தொகுதிகளில் உள்ளடி வேலை பார்த்தாங்க. அது இந்த தேர்தலில் இல்லை, இதுக்கு முந்தின தேர்தலையும் வேலை பார்த்தாங்க. திமுக காரர்களுக்குள்ளாடியே உள்ளடி வேலை பார்த்துருந்தாங்க தெரியுமா? போன 2021 சுரேஷ்ராஜ் எப்படி தோத்தாரு? மகேஷ் பார்த்த உள்ளடி. அதுக்கு பிறகு மேயர் ஆகிறதுக்கு, மகேஷ் மேயர் ஆகிறத தடுக்கிறதுக்கு சுரேஷ்ராஜ் என்ன பண்ணாரு? உள்ளடி வேலை பார்த்தாங்க. இது துரோகம் இவர்கள் செய்யறதுக்கு இயல்புதான். இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து என்ன துரோகம் பண்ணிட்டு, இப்போ நான் முதல்ல சொல்றது மாதிரி 107 தொகுதியில திமுகவும் ஜெயிச்சிருக்குது. காங்கிரஸுடைய ஆதரவு இருந்தா திமுக ஆட்சி அமைத்திடலான்னு ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து மாற்றி ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. அப்போ ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்கணும். இது இப்போ பிரயோஜனமே இல்லாம சும்மா கை கட்டிட்டு இருக்கணுமா? உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது, நீங்கள் அமைச்சரவை பொறுப்புகளை முன்னாடி எடுக்கும்போது, அப்போ சரி நம்ம கூட நின்று வேலை பார்த்தாங்க, நம்ம கூட நின்று உழைச்சாங்க, நம்முடைய வெற்றிக்காக இவர்களும் காரணம், அதனால அவர்களுக்கு 2 அமைச்சர்களை கொடுப்போம், அமைச்சரவை கொடுப்போம், 2 வாரியங்களை கொடுப்போம் அப்படின்னு திமுக செஞ்சுதா? அவர்கள் உழைப்பில் கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நல்லா 5 வருஷம் வச்சு சுகித்தீங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கூடவே வந்து படுத்துறணுமா? அவங்களும் அறிவாலயம் வாசல்ல. என்னடா நியாயம் இது? கொஞ்சமாவது பிரெயினை யூஸ் பண்ணுங்கடா. அவர்கள் தாவேக்கா ஒரு கட்சி வருது, இப்ப தாவேக்கா காங்கிரஸ் கூட கூட்டணி அமைஞ்சுன்னு சொன்னா அடுத்த தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் மிகப்பெரிய அளவுல மச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கும். இந்த பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுல உள்ள வருவதை தடுக்கக்கூடிய வேலையை நம்ம பார்ப்போம். நீங்க 2029 திமுக என்ன முடிவெடுக்குதுன்னு பார்ப்போம். திமுக கூட்டணியில IUML இருக்குது இல்லையா? அவங்க சொல்லியிருக்காங்க, காதர் மைதீன் சொல்லியிருக்காரு, அது திமுகவோடு நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை கூட்டணி, தேர்தல் கூட்டணி கிடையாதுன்னு. திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது எங்க போயிருந்தீங்க? அப்ப எங்க போச்சு உங்களுடைய கொள்கை கூட்டணி? உங்க கொள்கை கூட்டணி தானே. திமுக இருக்கக்கூடியவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போது ஏன் முஸ்லீம் லீக் ஏன் கொடுக்கல? கூட்டணி கொள்கை கூட்டணி தானே. அதுல அண்ணா தமீம் அன்சாரி, அப்பா நெஞ்ச நக்கிட்டீங்க போங்க, வேணா நீங்க சிதம்பரம் தொகுதியில போட்டிடுங்க, நான் வேணா ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டு வாங்கினது ஒத்த தொகுதியும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு நீங்க நன்றி விசுவாசம் காட்டுறாங்களாம். ஆனா இந்த நன்றி விசுவாசம் காட்டுறவங்க எல்லாம் ஒருவேளை உதயசூரிய சின்னத்துல நிக்காம தனி சின்னத்துல நின்றா இவங்களுடைய நிலைமையே வேற. அதான் உண்மை, புரியுதா? எல்லாருமே தேர்தல்ல நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில முடிவெடுக்கிறாங்க. தாவேக்கா அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்க. அந்த நாங்க மீதம் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளுமே எங்கேயுமே நாங்க டெபாசிட் எடுக்கல, எல்லாம் பல இடங்கள்ல நாங்க 2வது இடத்துல இருந்திருக்கிறோம். அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? மக்கள் பெரும்பான்மையாக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள். 34% பேர் மக்களை ஆதரிக்கிறார். தாவேக்காவை விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இப்ப மக்கள் ஆதரிக்கும் போது அவர்களோடு சேர்ந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறதா முறையாக இருக்கும்.
நாங்க பாஜக கூட போகல, பாஜக கொள்கைகளை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தல, பாஜகவோடு இணைந்து எந்த விஷயத்திலையும் செயல்படல, ஆரம்பத்துல இருந்தே நீங்க எங்க மேல அவதூறு பரப்புங்கிறது கூட பைய மெதுவா அதை கடந்து வந்து இன்னைக்கும் நாங்கள் பாஜகவோடு எதிர் மனநிலையில் அந்த கொள்கை கோட்பாட்டும் அந்த உறுதித்தன்மையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆதரவளிக்குது. இதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இதே காங்கிரஸ் மகாராஷ்டிரா நடைபெற்ற தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி உருவாகி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கிடையே தொகுதி பங்கீடு முதலமைச்சர் போட்டியில பிரச்சனை வரும்போது சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். சிவசேனா யார்? பாஜகவுடைய இன்னொரு வடிவம் தான். பாஜக தேசிய அளவுல ஒரு பன் பரிவார அமைப்புன்னு சொன்னா சிவசேனா மாநில அளவுல ஒரு இந்துத்துவ கட்சி. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் நேரடியாக இந்துத்துவ கட்சிக்கு ஏன் ஆதரவளித்தார்கள்? பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ஆதரவளித்தார்களா இல்லையா? சோ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல சிவசேனாவை விடவும் மோசமான கட்சியா தாவேகா? சிவசேனாவை விடவும் இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை சமூக மக்களுக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வார்த்தைகளை பேசுறவர்களா தாவேகா? எதுவுமே இல்லை. எங்களுடைய கொள்கையும் சமூக நீதி மதசார்பற்ற கொள்கை. நாங்களும் பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கிறோம். நாங்களும் மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எங்களுக்கு ஆதரவளித்தது உங்களுக்கு எங்கேயாவது எரியுதுன்னா எரிஞ்சே சாவுங்கடா.